ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ். ஒரு நல்ல சர்ப்ரைஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது என்ன ஒரு சர்ப்ரைஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த கிரீன் கலர், பைல் நம்பர் 2 இந்த பர்பிள், பைல் நம்பர் 3 இந்த பிங்க் ரோஸ் கலர். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 கலரில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணலாம். மோர் தேன் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் இந்த கிரீன் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ என்ன ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு பார்ப்போம். Bubble. Okay. So இது ஒரு டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு எனர்ஜி. Okay, 3 of Cups, 6 of Wands, 6 of Cups. Pile number 1. So pile number 1 என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா, ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான மரியாதை இருக்கும். எதிர்பார்க்காத மரியாதை கிடைக்கும், எதிர்பார்க்காத பாராட்டுக்கள் வந்து கிடைக்கும். ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நல்ல பர்சன், அண்ட் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அஃபிஷியல், ஒரு நல்ல ஒரு மரியாதையான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத மரியாதை அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி பாராட்டிட்டு போவாங்க. சம் கிஃப்ட் கூட சின்னதாக உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு மாதிரி கிஃப்ட் ஏதோ கொடுக்கறதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு அதிகரிக்க போகுது. உங்களோட பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸே பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கொடுக்கறது வந்துட்டு ஒரு கண்டிப்பாக எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல் ஆஃப் ஹாப்பி ஃபேஸஸ் தான். உங்களோட செல்ஃப் ஒர்த் இந்த டைமில் வந்துட்டு வெளியே தெரிய ஆரம்பிக்கும்.
அண்ட் உங்களுடைய பார்ட்னர் இப்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பி நியூஸ் கொடுக்க போகிறாங்க. டெஃபினெட்லி வந்து ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக வச்சுருக்காங்க. இட் மேபி ஒரு சீக்ரெட் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அது ஒரு குட் நியூஸ் தான். டெஃபினெட்லி அந்த ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு குட் நியூஸாக தான் இருக்கும். அண்ட் உங்களோட கெரியர்லேயுமே வந்துட்டு ஒரு நல்ல ரெகக்னேஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில காம்படிஷன்ஸ் இல்லை ஒரு சில ப்ரெசன்டேஷன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறீங்க. இது வந்து உங்களோட வேலையிலும் சரி, இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா கூட அங்கே படிக்கிற அந்த ஒரு இடத்துலையுமே காம்படிஷன் இல்லைனா வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, இது வந்துட்டு டெஃபினெட்லி நீங்கள் டேக் பார்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதில் வந்து கலந்துக்கோங்க. இந்த டைம் வந்துட்டு வின் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ். அதே மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டு உங்களோட டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை வந்துட்டு விட்டுறாதீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு ரொம்ப ஷையாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட கிடைக்கிற வாய்ப்பு நிறைய மிஸ் பண்ணியிருக்கலாம் இது வரைக்கும். இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, ஏதோ ஒன்று பேச சொல்கிறது, ஸோ அந்த இடத்த மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இனி பண்ணாதீங்க. ஓகே, யூஸ் தட் ஸ்டேஜ். கிடைக்கிற வாய்ப்பை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. உங்களோட சர்ப்ரைஸே வந்துட்டு நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் வந்துட்டு தீவிரமாக இறங்கி முழு மனசோட செய்யறீங்களோ அந்த இடத்துல பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ் வந்துட்டு காத்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு பி ஆக்டிவ். அண்ட் ஒரு சில பேர் ரொம்ப வந்து ஐ திங்க் வந்துட்டு உங்களுக்குள்ளார ஒரு சில க்ளோனஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து இன்னும் வெளியே வரல. பட் இந்த டைம்ல வந்துட்டு எவ்ரிதிங் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். ஹாப்பி ஸ்குரல், யூ ஃப்ளை ஹை. அதான் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஐ திங்க் வந்துட்டு பைல் நம்பர் 1. Yes, one more I got. 9 of Cups. Yes, this is truly சர்ப்ரைஸ் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சடன் ட்ரிப், ஒரு சடன் பிளான் வந்துட்டு பாசிபிள். ஸோ அதில் வந்து அந்த ஒரு ட்ரிப் வந்துட்டு நிறைய ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்க போகுது அந்த ட்ரிப்பில். அண்ட் ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தவங்களுக்கு இந்த டைம் எஸ் இட் இஸ் ஹைலி பாசிபிள். அண்ட் ஒரு நல்ல ஒரு குட் ஆஃபர் ஆல்சோ. அதான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு சான்சஸ் வருதோ அந்த பீப்புள் என்ன நினைப்பாங்க, இல்லை வந்து எனக்கு எல்லாத்துக்கு முன்னாடி பேச பயமாக இருக்குது, ஷையாக இருக்குது, அந்த ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வர்ற ஆஃபரில் தான் அந்த ஒரு ஒரு ட்விஸ்ட்டே இருக்கும், ஒரு சர்ப்ரைஸே இருக்கும். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் ஒரு சில பேருக்கு நீங்கள் கேட்டதே, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல உங்கள் லைஃப்பில், எக்ஸாக்டாக அங்கே தான் இருக்குது, அதில் தான் இருக்குது அந்த ஆஃபரில். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1. இது வந்து ரொம்ப ஒரு குட் நியூஸுங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில பேர் சோஷியல் மீடியா வந்து ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இப்போ நீங்கள் ப்ரொஃபஷ்னலி வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் கொஞ்சம் அதில் வந்து ஆக்டிவாக வந்துட்டு இருக்க பாருங்க. டெஃபினெட்லி ஒரு நல்ல நியூஸ் அதில் பார்க்க முடியும். ஓகே, ஸோ உங்களோட ஃபேஸில் ஒரு குட் பிக்கெஸ்ட் ஒரு ஸ்மைல் கொண்டு வர போகிறாங்க. இது வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்ச பர்சன், ஒரு சில பேருக்கு வந்துட்டு வெரி நியூ பர்சன், ஆனால் ஒரு நல்ல ஒரு மரியாதையான இடத்துல உள்ள ஒரு பர்சன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ என்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. Oh, High Priestess, wonderful. Okay, wait. Eight of Pentacles. Okay.
Lovers. Seven of Pentacles and Chariot. Back deck வந்து Two of Cups. Okay, wait. Pile number 2க்கு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பிளேஸ்லேருந்து அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு வந்துட்டு மணி வருங்க, சர்ப்ரைஸ். ஸோ இது ஒரு டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ். கேன் யூ see? Too much of pomegranate, மாதுளை எல்லா பக்கமும் இருக்கு. வெரி வெரி குட் நியூஸ், வெரி வெரி நல்ல ஒரு சர்ப்ரைஸுங்க. உங்களோட ஃபெமினைன், அதாவது உங்க வீட்லயும் சரி உங்களை சுத்தியும் வந்துட்டு ஃபீமேல் பர்சன், அவங்களோட உங்களுக்கு வந்து நல்ல பாண்டிங் இருக்கணும். இது வந்து நான் எல்லாரும் கிடையாது, பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஜென்யூன் பர்சன் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த பர்சனோட அந்த ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் அண்ட் அவங்களோட ஒரு பிளஸ்ஸிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் வந்துட்டு கிடைக்கும். அவங்களோட பிளஸ்ஸிங் வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு டிவைன் பிளஸ்ஸிங் மாதிரி தான். மனசார வந்து உங்களுக்கு அந்த பாராட்டு, அந்த ஆசீர்வாதம்ங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி வெரி சூன் உங்களுக்கு அந்த ஒரு டிவைன் ப்ரெசன்ஸ் இருக்கும். அண்ட் சில்ட்ரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தை பேபிக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு எஸ், ஒரு ஹாப்பி சர்ப்ரைஸ், பிளஸ்டான ஒரு பேபி வந்துட்டு இருக்கும் உங்களுக்குன்னு. அண்ட் மேரேஜ்லேயுமே வந்துட்டு நிறைய இப்போ மேரேஜ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு அருமையான ஒரு பர்சன் மீட் பண்ணுவீங்க. அதாவது இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணேன், அதுக்கு நல்ல ஒர்த்தான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த பர்சன் இருப்பாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா டிவைனோட யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த சர்ப்ரைஸ் தான் இதுவாக இருக்கும். உங்களோட லைஃப்பில் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு வரும், எங்கேருந்து வரும்னே தெரியாது, எதிர்பார்க்காத பர்சன் வந்துட்டு கொடுப்பாங்க. ஒரு சில பர்சன் உங்களை வந்துட்டு ஏமாத்திட்டு போயிருப்பாங்க, பணம் வாங்கி ஏமாத்திருப்பாங்க, அவங்க திடீர்னு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதோ ஒரு சோர்ஸ் மூலயமா வந்துடும். ஓகேங்களா? உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் கமிட்டட் பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா எஸ், உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்காங்க. டூ மச் ஆஃப் லவ், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு ரொமான்டிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள் ஆசை இந்த டைம் நிறைவேறும். ரொம்ப நாளா ஏதோ ஒரு விஷயத்துக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் இட் இஸ் குட் நியூஸ். ரொம்ப அதாவது திங்ஸ் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து நகரும், ரொம்ப ஸ்லோவாகவே வந்துட்டு எதுவுமே மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வெரி குயிக்காக எல்லாம் நகர ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில பேருக்கு வந்து இந்த செப்டம்பர் மந்த்ல இருந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஆகஸ்ட் செப்டம்பரே நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில சைன்ஸ் ஆல்சோ உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அண்ட் செல்ஃப் க்ளோ, ஒரு சில பேருக்கு உங்களோட வீனஸ் எனர்ஜி பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகுங்க இந்த டைமில் வந்துட்டு. உங்களோட செல்ஃப் க்ளோ இஸ் டூ மச் பியாண்டுன்னு சொல்லலாம். அது அந்த ஒரு இப்போ ஒரு சில பர்சனை பார்க்குறப்போ வந்துட்டு டக்குன்னு அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்கும், ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அவங்க ஆரா வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆரா வந்து வரும் வித் டிவைன் பிளெஸ்ஸிங் அகெயின். நீங்கள் மட்டும் ஒரு விஷயம் வந்து பண்ணலாம்.
உங்களோட ப்ரேயர் நீங்கள் வந்து ஆக்சுவலி பைல் நம்பர் 2 வந்துட்டு ஒரு 1 or 2 years பிஃபோர் வந்து பயங்கரமாக ப்ரே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. டெய்லி அந்த எக்ஸாக்ட் டைமிங் வச்சுட்டு ஒரு ரொம்ப அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour அந்த ப்ரேயர் இருந்திருக்கும். அண்ட் ரொம்ப கரெக்டாக ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ், அந்த ஒரு டிவோஷனலான ஒரு பிளேசஸ், அந்த இடத்துல உட்காந்து ப்ரே பண்ணியிருப்பீங்க. இல்லை அந்த பிளேசஸ்க்கு அடிக்கடி போய் ப்ரே பண்ணியிருப்பீங்க. அதை கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் அந்த ஒரு டிவைன் ஆரா, அந்த ஒரு எனர்ஜி வந்துட்டு இப்போ வரணும். ஆக்சுவலி உங்களுக்கு யூனிவர்ஸ் சைட்ல இருந்து ஒரு மெசேஜ் என்னன்னா, உங்களோட அந்த ப்ரேயர் வந்துட்டு முன்னாடி நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தீவிரமா பண்ணீங்களோ, பவர்ஃபுல்லா பண்ணீங்களோ, ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்ல பண்ணியிருக்கலாம். அந்த இதை ஒன்ஸ் அகேன் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த டைம் பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ் வந்துட்டு கொடுக்க போறதே வந்து டிவைன் தான். ஓகே, ஸோ டிவைன் கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட டைரக்ட் பிளெஸிங் வருது உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு உங்களோட கெரியர் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்க கெரியரே வந்து ஒரு சில பேருக்கு ட்ரீம் ஜாப் தான் பண்ணுறீங்க. இந்த ஜாப் மூலியமாக ஒரு ஹியூஜ் ஆஃபர் வருங்க. ஹியூஜ் ஆஃபருங்கிறது எதிர்பார்க்காத ஒரு ஆஃபர். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அதாவது இது என்ன அப்படின்னா, நிறைய சர்ப்ரைசஸ் சின்ன சின்னதாக வந்துட்டு இருக்கு. இன்னும் சின்ன சின்னதாகவே நிறைய இருக்கு உள்ளர. பட் ஆனால் வந்துட்டு அது ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் கேட்குற ஒரு விஷயத்துக்கு நெருங்கி தான் நிற்கிறீங்க. பட் ஆனால் அது உங்ககிட்ட வரல, உங்களுக்கும் அது தெரியல. பிகாஸ் சம்வேர் நிறைய கன்ஃபியூஷன்ஸ், டவுட்டோட இருக்கீங்க. ஸோ அதனால டிவைன் கொடுக்குற இந்த பிளெஸிங்க்கு கம்ப்ளீட்லி டிவைன் கிட்ட சரண்டர் ஆகுங்க. ஒன்ஸ் அகெயின் உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சில பேர் காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ப்ரே பண்ணுறது, இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக ப்ரே பண்ணுறது, அந்த டைமில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லைக் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னு. அண்ட் அகெயின் நீங்கள் அதை வந்து விட்டுட்டீங்க. கண்டினியூ. ஓகேங்களா? ஸோ இந்த சர்ப்ரைஸ் வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு தேடி வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் இந்த கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். பைல் நம்பர் 3க்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ்? ரிஃப்ளெக்ஷன். Yes, 9 of Swords and Fool card. Okay, death, which is rebirth. See, I got one message, wait. See, இது ஒரு கண்டினியூவா வந்து ஒரு மெசேஜ் வருது. உங்களோட இந்த ஒரு சேட் டேஸ் தெரியுதா? இந்த மாதிரி ஒரு ரொம்ப சேடான, ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு நைட், டார்க்கான ஒரு டேஸ் ஃபைனலி இஸ் எண்டிங். சரி, உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, உங்களோட இந்த ஒரு வரக்கூடிய ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பர்சனை வந்து மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து எய்தர் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா, இல்லை ஒரு மென்டாரா, இல்லை ஒரு ஹீலிங் சம்மந்தப்பட்ட பர்சனா, ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு உங்களை அவங்க மாற்றுவாங்க. ஒரு சில ப்ராக்டிசஸ் நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஜேர்னி வந்து நீங்கள் உங்களோட இப்போ ரொம்ப நாளாக ஒரு சில பேர் வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு ஹீலிங் ட்ரிப்புக்கு நான் போகணும், ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்புக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு டெஃபினெட்லி நீங்கள் போவீங்க. அங்கே போகிற இடத்துல வந்துட்டு இந்த ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில ப்ராக்டிசஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க.
ஸோ இது கம்ப்ளீட்லி வந்துட்டு உங்களோட செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். அண்ட் எஸ்பெஷலி உங்களுக்குள்ள என்ன ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை தடைகளாக பிளாக் பண்ணிச்சோ அது வந்து அதுலேருந்து வெளியே வருவீங்க. ஸோ இந்த ஒரு பர்சன் வந்துட்டு நீங்கள் மீட் பண்ணுற இந்த ஜேர்னி, இல்லை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்தர் டைரக்டாக மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வந்துட்டு ஆன்லைனில் கூட ஏதோ ஒரு மூலயமா வந்து அந்த பர்சனோட கனெக்ஷன் உங்களுக்கு வரும். அவங்க வந்து கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களை வந்து ரொம்ப வருஷமாக ஒரு 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 கவலையில், ஒரு துக்கத்தில், ஒரு 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 ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருந்த உங்களை வெளிக்கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து டெஃபினெட்லி வந்துட்டு டிவைன் கொடுக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ் தான். நீங்கள் கிவ் அப் பண்ணியிருப்பீங்க, ஆல்மோஸ்ட் உங்களோட நிலைமை வச்சுட்டு நிறைய இடத்துல கிவ் அப் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க, உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ வெயிட் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸோ இது எவ்ரி டெத் கார்டு என்ன வந்து இட் இஸ் அ ரீபர்த். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஒரு எமோஷனல் எட்ஜு வரைக்குமே போயிட்டு, அந்த எண்டு வரைக்குமே போயிட்டு, அண்ட் தென் யூ கம் பேக் ஒரு நியூ லைஃப் மாதிரி. இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி வந்துட்டு ரொம்ப லோ ஆகிறப்போ அப்படியே கொஞ்சம் ஒரு 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 குறிப்பிட்ட பீரியட் டைமில் வந்து அவங்க சுதாரிச்சிருவாங்க, அவங்க உஷாராயிருவாங்க. அண்ட் தென் அவங்க வந்துட்டு அவங்கள வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப டீப்பாக போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வருவீங்க. எஸ், ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் பர்சன் மூலியமாக, அந்த டிவைன் கொடுக்குற அந்த பர்சன் மூலியமாக வெளியே வருவீங்க. அண்ட் தென் உங்களுக்கான ஒரு நியூ ஜேர்னி ஸ்டார்ட். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் மாதிரி தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த ஒரு ஹீலிங் ப்ராசஸில் வந்து நீங்கள் ஒன்ஸ் அகெயின் வந்து இப்போது லைஃப்பில் நிறைய அட்வென்ச்சர், நிறைய ஒரு 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 யங் ஏஜ் இருக்குல்ல, ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப துருதுருன்னு இருப்போம், ரொம்ப எல்லாத்திலுமே அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துலேயும் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைப்போம். அது மாதிரி உங்களுக்குள்ளார வர ஆரம்பிக்கும் பிஹேவியர்ஸ். நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் கிவ் அப் பண்ணுற அந்த ஒரு மொமெண்ட்டில் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃபே கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜ் போகிறப்போ எஸ் டெஃபினெட்லி டோன்ட் வரி, யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்காக இருக்காங்க. அண்ட் ஒரு ஹாப்பி சோல், ஒரு ஒரு ஒன் ஆஃப் த ஹாப்பி மோட்டிவேஷன் அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சோலை வந்து நீங்கள் மீட் பண்ணுவீங்க உங்கள் ஜேர்னியில். ஓகே, சி எஸ் யூ காட் 9 of Pentacles. Of sword. Yes, pile number 3. This is wonderful surprise. And வந்து உங்களோட இந்த ஜேர்னியில் வந்து ஒரு இன்னொரு வண்டர்ஃபுல் சர்ப்ரைஸ் என்ன இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா, ஒரு பர்சன், அதாவது உங்களோட பாஸ்டில் இது வந்து ஓல்டு பர்சனாக இருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு உறவாக கூட இருந்திருக்கலாம். அந்த பர்சன் உங்களோட இந்த ஹீலிங் ஜேர்னியில் அவங்களும் ஜாயின் ஆவாங்க. இது வந்து எதிர்பார்த்து இருக்காது, பட் அன்எக்ஸ்பெக்டட்லி வந்துட்டு அந்த ஒரு மீட்டிங் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு இந்த ஜேர்னியில் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு அவங்கள வந்து நீங்கள் மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த பர்சன் மூலியமாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், ஃபினான்ஷியலி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி வந்து அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு எதிர் நீங்களும் பார்ட்னர்ஷிப் ஆர்எல்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு உதவுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் மீட் பண்ண போகிற அந்த பர்சன் பாசிபிளி ஒரு ரிச்சாக இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு வெரி சிம்பிள் என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்பிரிச்சுவல் இந்த ஹீலிங் இந்த ஜேர்னி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும், இதுக்குள்ளார வந்து போய் உங்களை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக இருக்கீங்கன்னா டோன்ட் டிலே பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கரெக்ட் ரைட் டைமில் இருக்கீங்க. ஓகே, இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் பண்ணுறப்போ உங்களோட செல்ஃப் லவ் ரொம்ப நல்லா இருக்கும், அண்ட் அந்த லவ் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஃபேஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் பயம், அதாவது
2 டிஃப்ரென்சஸ் பாருங்களேன். எப்படி பயந்துக்கிட்டே இருந்த நீங்க ஒன்ஸ் அந்த பர்சனோட ஹெல்ப் மூலியமாக, அவங்களோட சப்போர்ட் மூலியமாக பயம்னா என்ன, நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபைல் நம்பர் 3 இது ஒரு பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நாளா வந்து உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. பட் ஆனால் வந்து அந்த ரைட் டைமிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போதான் அந்த ரைட் டைமிங். ஸோ நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்ததுக்கு டெஃபினெட்லி இந்த டைம் இட்ஸ் வெரி குட். சரி, 2 டிஃப்ரென்சஸ் பாருங்க. அண்ட் இந்த ஒரு ஜேர்னில சின்னதா அண்ட் எதிர்பார்க்காத நிறைய ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும். நிறைய எதிர்பார்க்காத ஹெல்ப் கிடைக்கும், எதிர்பார்க்காத லவ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நீங்க ரிசீவ் பண்ணாத அந்த ஒரு லவ், அந்த ஒரு ஹெல்ப், இல்லைன்னா அந்த ஒரு மரியாதை, அது இந்த ஜேர்னில வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயங்கள் வந்துட்டு உங்க மேல ஒரு அட்டென்ஷன் இருந்துச்சு, உங்களை வந்து ரொம்ப கவனிக்கிறாங்க, நல்லபடியா கவனிக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் ஃபைல் நம்பர் 3. தேங்க்யூ.